श्री राम जय जय राम। 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 जय श्री राम। येके आशंकेचा भाव जणी वेगळाले अनुभव, तेही बोलिजे ती सर्व येथानुक्रमे। एक म्हणती देवे केली, म्हणून हे विस्तारली। देवास इच्छा नसती जाली, तरी हे माया कैची। एक म्हणती देव निर्गुण, तेथे इच्छा करी कोण। माया मिथ्या हे आपण जालीच नाही। एक म्हणती प्रत्यक्ष दिसे, तयेसी नाही म्हणता कैसे। माया हे अनादी असे, शक्ती ईश्वराची। एक म्हणती साच असे तरी, हे ज्ञान कैसी निरसे। साचा सारिखीच दिसे, परी हे मिथ्या। एक म्हणती मिथ्या स्वभावे तरी, साधन कासाया करावे। भक्ती साधन बोलिले देवे, माया त्यागा कारणे। एक म्हणती मिथ्या दिसते, भये अज्ञान संन्येपाते। साधन औषधही घेई जेते, परी ते दृश्य मिथ्या। अनंत साधने बोलिली, नानामते भांबावली। तरी माया नवचे त्यागिली, मिथ्या कैसी म्हणावी। मिथ्या बोले योगवाणी, मिथ्या वेदशास्त्री पुराणी। मिथ्या नाना निरूपणी, बोलिली माया। माया मिथ्या म्हणता गेली, हे वार्ता नाही ऐकिली। मिथ्या म्हणताच लागली समागमे, जयाचे अंतरी ज्ञान नाही ओळखिले सज्जन। तयास माया मिथ्या भान सत्यची वाटे। जेणे जैसा निश्चये केला, तयासी तैसाची फळला। पाहे तोची दिसे बिंबला, तैसी माया। एक म्हणती माया कैची, आहे ते सर्व ब्रह्मची। थिजल्या विघुरल्या घृताची, ऐक्यता न मोडे। थिजले आणि विघुरले, हे स्वरूपी नाही बोलिले। साहित्य भंगले येणे बोले, म्हणती एक। एक म्हणती सर्व ब्रह्म, एक न कले जया सवर्म। तयाचे अंतरीचा भ्रम, गेलाच नाही। एक म्हणती एकची देव, तेथे कैचे आणिले सर्व। सर्व ब्रह्म हे अपूर्व, आश्चर्य वाटे। एक म्हणती एकची खरे, आणुही नाही दुसरे। सर्व ब्रह्म येणे प्रकारे, सहजची झाले। सर्व मिथ्या एकसरे, उरले तेची ब्रह्म खरे। ऐसी वाक्ये शास्त्राधारे, बोलती एक। अलंकार आणि सुवर्ण, तेथे नाही भिन्नपण। आटा आठी व्यर्थसीन, म्हणती एक। जय श्री राम। जय श्री राम। சிஷ்யனுக்கு பலவிதமான கேள்விகள் மனசுல எழும்புறது. சங்கோச்சப்படாமல் சத்குருநாதராக இருக்கக்கூடிய ராமதாசரிடத்துல விண்ணப்பிக்கிறார். அந்த கேள்வியை கேட்கிற முறை, எந்த விஷயத்தை பத்தி அந்த கேள்வி இருக்கோ அதனுடைய ஆழம் அந்த சிஷ்யனுடைய ஹிருதயத்துல சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சத்குருநாத்தால் சத்தியத்தை தான் சொல்லுவார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த சத்தியத்தை அவர் சொல்லி நான் கேட்கறது மாத்திரம் இல்லாமல் அவர் எந்த சத்தியத்தை பத்தி சொல்றாலோ அந்த சத்தியத்தை நான் உணரணும்
அப்படிங்கிற ஆர்வம் தான் முக்கியம். அதுல மெனக்கிட்டு சொல்றாரே சத்குருநாத்தாள், என்னுடைய ஹிதத்துக்காக தானே இருக்காள் சத்குருநாத்தாள். அதனால சத்குருநாத்தாள் எதை சொன்னாலும் என்னுடைய ஹிதத்துக்காக தான் சொல்லுவார். அவர் அவ்வளவு பரிசிரமப்பட்டு அவ்வளவு உழைச்சு என்னுடைய ஹிதத்துக்காக இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நான் அதை உணர வேண்டாமா? அப்படிங்கிற ஹிருதயம் தான் உண்மையான சிஷ்யனுடைய ஹிருதயம். அப்போ அவன் கேள்வி கேட்கும் பொழுதே அந்த கேள்வி குதர்க்கமாக இல்லாமல், தர்க்கமாக கூட இல்லாமல், நீங்க எதை சொல்ல வரலோ ஹே சத்குருநாதா, என் ஹிருதயத்துல இன்னும் பிரகாசம் ஆக மாட்டேங்கிறதே. நீங்கள் எவ்வளவு ஆசையா சொல்றேன், எவ்வளவு ஆர்வமா சொல்றேன், எவ்வளவு சிரத்தையாக சொல்றேன், எவ்வளவு உழைச்சு சொல்றேன். உங்களுடைய ஆர்வத்துக்கும் உங்களுடைய சிரத்தைக்கும் எனக்கு மேட்ச் பண்ண முடியாம இருக்கேனேங்கிற குறைதான் சத்குருநாதன் இடத்துல சிஷ்யனுக்கு இருக்கு. பாவம், அவர் எனக்காக எவ்வளவு உழைக்கிறார், ஆனாலும் நம்ம மனசுக்கு புரிய மாட்டேங்கிறதே அப்படிங்கிற கவலை. புரிஞ்சா மாதிரி சத்குருநாத்தாளுக்கு நேர பாசாங்கு பண்ண முடியுமா? முடியாது. புரிஞ்சா மாதிரி ஆக்டிங்கா பண்ண முடியும் அவருக்கு நேர? இல்ல அப்படிதான் ஆக்டிங் பண்ணிட்டோம்னா அவர் தான் கண்டுபிடிக்காம இருப்பாரா? அவர் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்மளிடத்தை கொட்டுறதுக்காகவா இருக்கார்? இல்லையே, நம்மளை உதாரணம் பண்றதுக்காக தானே அவரே அவதாரம் பண்ணிருக்கிறது. அப்படின்னு இருக்கும் பொழுது அவரை நீ ஏமாத்தவும் முடியாது, நீனு ஏமாறக்கூடாது. புரிஞ்சா மாதிரி நடந்துட்டு பாவனை பண்ணிட்டு ஏமாறாதே, உண்மையா புரிஞ்சுக்கோ. புரியறவர் அயலும் அந்த கேள்வி, அதே கேள்வி திரும்பி திரும்பி நம்ம மனசுல வந்தாலும் அதே கேள்வியை திரும்பி 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 கேளு. அவரும் பொறுமையா திரும்பி திரும்பி அதே விஷயத்தை பல கோணங்கள்ல சொல்லி எப்படியாவது உன் மனசுல அந்த விஷயத்தை பிரதிஷ்டை பண்ணுவார். இந்த விஷயங்கள்லாம் அவ நம்ம ஹிருதயத்தை டிரான்ஸ்பிளான்டே பண்ணி வச்சுடுவா சத்குருநாத்தாள். அதுக்கு நம்ம ஹிருதயத்தை திறந்து வைக்கணும், அவ்வளவுதான். ஹிருதயத்தை திறந்து வைக்காம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுனா அவர் எப்படி பண்ணுவார்? அந்த ஹிருதயத்தை திறந்து காமிக்கிறது தான் கேட்கக்கூடிய பல கேள்விகள். இவ்வளவு விதமான கேள்விகள் சிஷ்யன் குருநாதனிடத்தை கேட்டதுக்கு அப்புறம் சத்குருநாத்தாள் நேத்து என்ன சொன்னார்? ஸ்ரோதாபாவே சாவதான ஏகாகிர கருணியாமன ஆதா கதானுசந்தான சாவத ஐகா. ஹே ஸ்ரோதா, சாவதானமாக முழு கவனத்தோட இரு, உன் மனசை ஏகாகிரமா ஆக்கி வச்சுக்கோ. நான் மேல சொல்லக்கூடிய விஷயங்கள் கதானுசந்தான சாவத ஐகா. நான் மேல சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மனசு கொடுத்து காது கொடுத்து கேளு. இதுவரையிலும் நீ என்னெல்லாம் கேள்விகள் கேட்டையோ, நீ கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் சங்கிரகமாக நான் சொல்லறேன் திரும்பவும். ஏன், இப்போ நம்ம எந்த பதில சொல்ல போறோமோ அந்த பதில் உன்னுடைய கேள்விக்குடைய அடிப்படையில தான் இருக்கு. அதனால நீ கேட்ட கேள்விகள்ல எதுவும் விட்டு போயிடக்கூடாது. அதனாலேயே அந்த கேள்விகள்லாம் திரும்ப நான் சொல்றேன், விட்டு போயிடுத்துனா சொல்லு. அது மாத்திரம் இல்ல, இவ்வளவு ஆழமா இவ்வளவு சிரத்தையா நீ கேள்வியை கேட்ட, ஆனா இதுக்கும் மேல சில கேள்விகள் உண்டு, அது இன்னும் மனசுல எழும்பல. ஆனா இதன் விஷயமா நான் இப்போ உங்களை பேச ஆரம்பிக்கும் பொழுது இதன் விஷயமா இன்னும் சில கேள்விகள் மனசுல வரும். முன்கூட்டியே அந்த கேள்விகள் உனக்காக நானே எடுத்து கொடுக்கிறேன். அதனால இனிமே என்ன பண்ணுவோம்னா, கிட்டத்தட்ட அடுத்த 25 ஓவிக்கள் கேள்விகளே. அவ்வளவு கேள்விகளும் தானே சமர்த்தர் எடுத்து கொடுத்து அந்த கேள்விகளுக்கு இனிமே பதில கொடுக்க போறார். ரொம்ப அருமையான சமாசம். ஏதே ஆசங்கேச்ச பாவ ஜனி வேகளாலே அனுபவ தேஹி போலிஜேதி சர்வ யதானுக்கிரமே. ஏதே ஆசங்கேச்சா பாவ. ஆசங்கா அப்படின்னா சந்தேகம். இப்போ நம்ம எந்த நிலையில இருக்கோம், சந்தேகம் மனசுல இருக்கக்கூடிய நிலையில இருக்கும். ஸ்ரோதாவா இருக்கிறது ஒத்தன் மாத்திரம் இல்ல, பல ஸ்ரோதாக்கள் அங்க உட்கார்ந்துருக்கான்னு தெரிய வருது. ஜனி வேகளாலே அனுபவ, எல்லாருக்குமே விதவிதமான அனுபவங்கள் அவா ஹிருதயத்துல இருக்கு. லோகத்தை பற்றி இருக்கக்கூடிய அனுபவமானாலும் பாரமார்த்திகத்தை பற்றி இருக்கக்கூடிய அனுபவமானாலும் வேகளாலே அனுபவ. வேகளா அப்படின்னா வேற வேற, டிஃபரண்ட்.
அவாளுக்கு பிரத்யேகமா அவளிடத்துல ஒவ்வொரு அனுபவம் இருக்கிறதுனால தேஹி போலு ஜேதி சர்வ யதானுக்கிரமே அவாளுடைய அனுபவம் பிரகாரம் அவாளுக்கு வரக்கூடிய சந்தேகம், அதனால அவாளுக்கு வரக்கூடிய கேள்வி தே போலி ஜேதி சர்வ. இப்போ நான் நீங்கள்லாம் அவாவாளுடைய அனுபவ பிரகாரம் எத்தனை விதமான கேள்விகள் கேட்டீங்களோ அவ்வளவு கேள்விகளையும் யதானுக்கிரமே அனுக்கிரமே எல்லாத்தையும் ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு கிரமமாக நான் அந்த கேள்விகளை சொல்லிட்டு வரேன். அப்படின்னா என்ன, ஏதாவது விட்டு போச்சுன்னா சொல்லுங்க. ஏகமனதி தேவே கேதி. ஒருவன் என்ன சொல்றான், தேவன்தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணினார். மனோனி ஹே விஸ்தாரலி தேவாச இச்சானஸ்தி ஜாலி தரி ஹே மாயா கைச்சி. இந்த சிருஷ்டி நமக்கு சுத்தி வர இருக்கக்கூடிய சிருஷ்டி எதிர்க்கோ எவ்வளவு விஸ்தாரமா இருக்கு. இப்ப நான் ஒரு ரூம்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், கண்ணு கட்டின தூரத்து வரைக்கும் காணுறது. கொஞ்சம் மேல போய் நம்ம பில்டிங்க்கு மேல போய் உட்காண்டோம்னா அந்த நகரமே காணுறது. இன்னும் மேல போனோமானால் நாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரியா காண்றது. நான் யாருமே பிளேன்ல போனவாளை பார்த்தோம், நம்ம அனுபவத்தை பார்க்கலாமே. பிளேன்ல போறது இல்லையே, பிளேன்ல மேல போனதுக்கு அப்புறம் கீழே பார்த்தோம்னா எவ்வளவு விஸ்தாரமா தெரியறது. ஆனா அந்த விஸ்தாரமாக தெரியறதும் பிளேன்ல 33,000 அடி மேல போறதே தெரியறது தானே. இன்னமும் மேல போனோம் வச்சுப்போமே, ஸ்பேஸ் கிராஃப்ட்ல மேல போய் பார்த்ததுனாக்கா பூகோளமே முழுக்க தெரியறது, எவ்வளவு விஸ்தாரமா இருக்கு. ஆனா இன்னும் மேல போனோம்னா பூகோளம் மாதிரி இன்னும் பல அண்டங்கள் தெரியறது. அப்போ சிருஷ்டி பகு விஸ்தாரம், நம்ம மனசுல அனுமானிக்கவே முடியாத அளவுக்கு விஸ்தாரலி, அவ்வளவு விஸ்தாரம். அவ்வளவு விஸ்தாரமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை தேவன் தானே படைச்சான். அந்த தேவனுக்கு இப்படி ஒரு சிருஷ்டியை சிருஷ்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு இச்சை மாத்திரம் உண்டாகலேன்னு வச்சுங்கோளேன். தேவாச்ச இச்சானஸ்தி ஜாலி, இப்படி சிருஷ்டிக்கணும் அப்படின்னு தேவனுக்கு இச்சை மாத்திரம் வல்லைனா இது எதுவுமே வந்திருக்காதே. இது எதுவுமே வந்திருக்காதே. எல்லாமே அவருடைய இச்சா சக்தி தானே, அவருடைய சங்கல்பத்துல தானே இது நடந்திருக்கு. அப்படின்னு பார்க்கும் பொழுது தரிஹே மாயா கைச்சி, மாயினாலதான் இந்த சிருஷ்டி ஆச்சுன்னு சொன்னாலும் அந்த மாயை அப்படிங்கிறதும் தேவனுடைய இச்சை இருந்தாதானே மாயையும் சிருஷ்டிக்கப்படும். அப்போ நம்மளுக்கு சுத்தி வர தெரியக்கூடிய இந்த சிருஷ்டி மாகிக்கமா இருந்தாலும் தேவனுடைய இச்சை இல்லைனால் ஆகாது. ஏகமனதி தேவ நிர்குணம். இப்போ அடுத்த அபிப்பிராயம், சில பேர் என்ன சொல்றா, தேவன் நிர்குணன்பா. நிர்குணம் அப்படின்னு சொன்னாலே தேத்தை இச்சா கரி கோண. நிர்குணம் சொன்னா இச்சை எப்படி வர முடியும்? விருப்பம் அப்படிங்கறதே ஒரு குணம் தானே. எனக்கு இது வேணும், இதை செய்யணும், அப்படி போகணும், இங்க வரணும், எல்லாமே விருப்பம், இச்சை, டிசையர். நிர்குணம் சொன்னாலே டிசையர் கிடையாதே. மாயா மித்யா ஏ ஆப்பன ஜாலீச்சனாகி. எப்போ தேவனிடத்துல இச்சையே கிடையாதோ, எப்போ அவர் நிர்குணமோ, மாயை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீ எது மாயைன்னு சொல்றையோ அந்த மாயையே பொய் தான். மாயை அப்படிங்கிறது ஒன்னும் கிடையாது. மாயைன்னு ஒன்னே ஒரு ஜன்மமே எடுக்கல. ஆப்பட ஜாலீச்சனாகி, மாயங்கிறது கிடையவே கிடையாது. மாயையே மித்தியே தான் அப்படின்னு. மாயா மித்யா ஹே ஆப்பட ஜாலீச்சனாகி, மாயையே மித்தியே தான். அடுத்த பட்சம் ஏகமனதி பிரத்யக்ஷ திசை. அது எப்படி சொல்லலாம்? கண்ணுக்கு நேர தெரியறதே, பிரத்யக்ஷமா தெரியறதே இந்த பிரபஞ்சம். தயேசி நாகி மனதா கைசே, கண்ணுக்கு நேர தெரிஞ்சு அதை எப்படிப்பா இல்லைன்னு சொல்ல முடியும்? பிரத்யக்ஷ திசை, கண்ணுக்கு நேர பிரத்யக்ஷமா தெரியறது. தயேசி நாகி மனதா கைசே, அது இல்லைன்னு எப்படி? எது கண்ணுக்கு தெரியலையோ அது ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம். கண்ணுக்கு நேர தெரியறது, நீ தெரியற, இந்த வீடு தெரியறது, இந்த நிலம் தெரியறது, இந்த செடி கொடி தெரியறது, இந்த சப்தம் கேட்கறது, இந்த கந்தம் மூக்குல முகுற முடியறது, எல்லாம் தெரியறது, பிரத்யக்ஷமா இருக்கேன்.
அது பிரத்யக்ஷமா நான் எது நானே ஸ்வயம் அனுபவிக்கிறேனோ, நீ சொல்லி நான் கேட்கல. நேக்கே தித்திப்பு தெரியறது, கசப்பு தெரியறது, கர்ணரம்யமான கானம் கேட்கறது எனக்குன்னா தெரியறது, உனக்கு தெரியறது, எனக்கு தெரியறது. நானே பிரத்யேகமா அதை அனுபவிக்கும் பொழுது நாஹி மனதா கைசே, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? மாயா ஹே அனாதியாசே சக்தி ஈஸ்வராட்சி. அதனால மாயை இல்லைன்னு சொல்ல முடியாது. மாயையும் அனாதி காலமாக இருந்துருக்கு. ஆனா மாயை அனாதி காலமாக இருந்துருக்குன்னு சொல்லும் பொழுது மாயை தனிப்பட்ட முறையாக இல்லாமல் ஈஸ்வரனுடைய சக்தி ஸ்வரூபமாக இருந்துருக்கு அப்படின்னு சிலர் சொல்லறா. சக்தி ஈஸ்வராட்சி. ஏகமனதி சாச்ச அசே தரிஹே ஞான கைசி நிரசே. அது எப்படிப்பா சொல்ல முடியும்? நீ மாயை பொய் இல்லை, மாயை சத்தியம்தான், அனாதிகாலமா ஈஸ்வரனுடைய சக்தி அப்படி இப்படின்னு நீ சொல்லற. பார்த்ததுன்னா ஞானியா எவன் இருக்கானோ அவனுக்கு இந்த மாயை இல்லையே, இதே லோகத்துல தான் இருக்கான் அவனும். ஏகமனதி சாச்ச அசே தரி ஹே ஞான கைசி நிரசே. ஞானியாக இருக்கக்கூடிய ஒருவனிடத்துல கேட்டதுன்னா சகலமும் மாயை தான், எல்லாம் மித்யை தான் அப்படின்னு அவனே சொல்லறான். அப்போ எப்போ ஞானிக்கு இந்த மாயை மித்யைன்னு ஆகிறதோ இந்த மாயையை சத்தியம்னு நீ எப்படி சொல்லலாம்? நியாயமான கேள்வி தானே. ஞானியை போய் கேட்டா இதெல்லாம் மாயை, எல்லாம் மித்யைன்னு சொல்லிடுறானே. அப்போ இந்த மாயை சத்தியம் இல்லை, பொய்யும் இல்லை, ஆனா பொய் தான். அது சாச்சா சாரிக்கீச்ச திசை பரிஹே மித்யா அப்படிங்கிறார். உண்மையில அந்த மாயை பொய் தான், பரிஹே மித்யா. ஆனால் சாச்சா சாரிக்கீச்ச திசை நிஜம் போல தெரியறது, இதுதான் மாயை அப்படின்னு ஒருவர் சொல்றார். ஏகமனதி மித்யா ஸ்வபாவே. உடனே அர்த்தபக்ஷம் சொல்றா, சரிப்பா நீ மாயை மித்யைன்னு சொல்ற இல்லையா, மாயை மித்யை தான் அப்படின்னா சாதன கைசா காசையா கராவே. சாதனைகள் நாம் ஏன் பண்ணறோம்? சாதனைகள்லாம் நம்ம ஏன் பண்ணறோம்? तरी साधन कासया करावे भक्ति साधन बोलिले देवी माया त्यागा कारणे मिथ्யை ஏற்கனவே அது பொய்தான் அப்படின்னு சொன்னோமானால் பொய்யாக இருக்கக்கூடிய மாயையை தியாகம் பண்றதுக்காக நான் அனாவசியமா சாதனை பண்ணுவானே அதுதான் பொய்யாச்சே அப்படின்னு ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. மித்யா ஸ்வபாவே சுவாபாவிகமாகவே மாயை மித்யை தான் அப்படின்னு தீர்மானமா தெரிஞ்சதுன்னா சாதன காசையா கராவே நான் ஏன்பா சாதனைகள் பண்ணணும்? பக்தி சாதன போலிலே தேவே பக்தி சாதனைகள்லாம் ஏன் தேவன் சொல்லியிருக்கான் பண்ண? மாயா தியாகா காரணே மாயைய தியாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே சாதனை பண்றோம். எப்போ ஒண்ணு இல்லவே இல்லையோ நான் அதை எப்படி தியாகம் பண்றது? ஏற்கனவே அது மித்தியைனா தியாகம் பண்றதுக்கே அது காணுமே, என்னத்தை தியாகம் பண்ணுவேன் நான்? அப்போ எப்போ மாயையை தியாகம் பண்ணறதுக்காக சாதனை பண்ணுன்னு சொல்லிருக்காளோ மாயை இருக்கு இருந்தும் அதை தியாகம் பண்ணணும், அப்ப மாயை பொய்யாகாதே அப்படின்னு ஒரு கேள்வி. ஏகமனதி மித்யா திஸ்தே. உடனே அதுக்கு ஒருவர் சொல்றார், மித்யை இருக்கு, மித்யை தெரியறது, ஆனா அந்த மித்யை இருக்குங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் நகர்ந்துடுத்துனா மித்யா இல்லையா? அந்த காரணம் இருக்கிறதுனாலதான் மித்யை இருக்கு. அது என்ன காரணம்? பயே அஜ்ஞான சன்யே பாத்தே. ஒரு ஜுவரம் சிலப்போ என்னாகும், ஜுவரம் அடிக்கும் நம்மளுக்கு. அந்த ஜுவரம் அடிக்கும் போது ஜுவரத்துல பேத்துன்னு பேத்துவான், யாருக்கிட்டயோ உட்காந்து பேசுற மாதிரி இவனும் பேசுவான், ஆனா யாரும் இல்லை அங்க. ஆனா அந்த ஜுவரம் ஜன்னி கண்டு போயிடுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? ஜுவரம் ஜன்னி கண்டு போனதுக்கு அப்புறம் அவனே தானே பேசுவான், தானே நடப்பான், தானே என்னத்தையோ பண்ணுவான், ஒரு வகை தொகை இல்லாம நடந்துப்பான். அது மாதிரி அஜ்ஞானம் அப்படிங்கிற சன்யே பார்த்தே
சன்னிபாத்தேன்னா ஜுரம். சன்னிபாத்தேங்கிற ஜுரம் வந்ததுனால, அதாவது அஜ்ஞானம் அப்படிங்கிற ஜுரம் வந்ததுனால பயப்படுறான், கவலைப்படுறான், ஆலோசனை பண்றான், திடீர்னு சிரிக்கிறான். இதெல்லாம் அந்த ஜுவரத்தினால வரக்கூடிய ஒரு வேலை. ஒருவனுக்கு ஜுரம் இது மாதிரி ஜன்னி கண்டு போய் இது மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சுட்டோன்னா என்ன பண்ணுவோம்? அவனுக்கு மருந்து கொடுப்போம். மருந்து கொடுத்துனா ஜுரம் நகந்துடும். ஜுரம் நகந்துனா பழையபடி ஆடுவான் இல்லையா? அப்போ அஜ்ஞானமாக கூடிய ஜுரத்துல மாயையாக கூடிய அனுபவங்கள் அவனுக்கு உண்டாகிறதுனால சாதனமாக இருக்கக்கூடிய ஔஷதத்தை எடுத்துட்டால் சாதன ஔஷதி கேயிஜதே பரி ஹே திருஷ்யமாயா. இது வரைக்கும் அவன் கண்ணுக்கு நேரம் என்னெல்லாம் தெரிஞ்சிட்டதோ, காதுக்கு என்னெல்லாம் கேட்டு இருந்ததோ, இந்த மருந்து சாப்பிட்டதும் ஜுரம் தெரிஞ்சதும் எப்படி நார்மலா போயிட்டானோ அது மாதிரி சாதனைகளை பண்ணிவிட்டானால் இந்த ஜுரம் அஜ்ஞான ஜுரம் நகந்துடும். நகந்ததுமே தரீத்தே திருஷ்யமித்யா. அவனுக்கு இத்தனை கண்ணுக்கு நேரம் என்னெல்லாமோ தெரிஞ்சுட்டு இருந்தே அதெல்லாம் மறைஞ்சிடும். இந்த பிரபஞ்சமே அவன் கண்ணுக்கு நேரம் மறைஞ்சிடும். ஞானியாக இருக்கிற நிலையில பத்தி பேசுறார் அவர். அனந்த சாதனே பொலிலி நானா மதே பாம்பாவலி தரி மாயா நவச்சே தியாகிலி மித்யா கைசை மனாவி. ஓய், என்ன சாதனை பண்ணினா அஜ்ஞான நகந்துடும், மாயையாகி இருக்கக்கூடிய ஒரு மித்தியை நகந்துடும் நீங்க சொல்றீரே, சாதனை ஒன்னா ரெண்டா? அனந்த சாதனை போலிலி, அனந்தமான சாதனைகள் இருக்கு, பலவிதமான மதங்கள் வேற இருக்கு. நானா மதே, உண்மையா கேட்டேன்னா இவ்வளவு மதங்களும் இவ்வளவு சாதனைகளும் பரம கன்ஃபியூஷன்ல தான் என்ன கொண்டு விட்டுருக்கு. பாம்பாவலி எல்லாம் ஆளுக்கு ஆளு ஒவ்வொன்றையும் சொல்லி குழப்பி தள்ளி இருக்கா எல்லாரும். கடைசியில குழம்பி போனவனாக இருக்கக்கூடிய நானும் இவ்வளவு சாதனைகளை பத்தியும் இவ்வளவு மத்தங்களை பத்தியும் மணிக்கூர் கணக்கா பேசிட்டு இருக்கிறவர்களும் யார பாருங்க யாரையும் மாயை உடல. குழம்பின் இருக்கிற என்னையும் நன்னா கட்டியா பிடிச்சுட்டு இருக்கு. இந்த மாயை பத்தி எவன் பேசிட்டு இருக்கானு அவனையும் நன்னா கட்டியா பிடிச்சுட்டு இருக்கு. தெரியும் மாயா நவச்சே தியாகிலி. எவனாலையும் அந்த மாயை தியாகம் பண்ண முடியல. மித்யா கைசி மனாவி. அப்ப எப்படி எல்லாரையும் மாயை எப்படி ஆட்டி படைக்கிறதோ அப்பேற்பட்ட மித்தியை எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? ஆட்டி படைக்கிறது எல்லாரும் அனுபவிச்சுன்னு தானே இருக்கும். ஒருத்தர் சொல்றார், மித்யா போலே யோகவாணி. யோகிகளும் மித்யை பத்தி பேசுறா. மித்யா வேதசாஸ்திரி புராணி. வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாத்திலையும் மித்யை பத்தி பேசப்பட்டிருக்கு. மித்யா நானா நிரூபணி போலிலி மாயா. எல்லா பெரியோர்களுமே எல்லாரும் பேசுறது மாயை மித்யை மாயை மித்யை மாயை மித்யை அப்படிங்கிறது தான். எல்லாரும் அதுதான் ஏகமத்தமா சொல்ற வாழ்னும் அதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. எல்லாமே மாயை மித்தியை தானே சொல்லிட்டு இருக்கா. மாயா மித்யா மனதா கேலி ஹே வார்த்தா நாஹி ஐக்கிலி மித்ய மனதாச்ச லாகலி சமாகமே. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், மாயை மித்யை மாயை மித்யை மாயை வித்யை அப்படி நம்ம அலத்தினத்தினால மாத்திரம் மாயை மித்யாக ஆகாது. மாயா மித்யா மனதா கேலி ஹே வார்த்தா நாஹி ஐக்கிலி. மாயை மித்யை சொல்லிட்டு இருக்கும் போதே மாலை நம்மள நன்னா பிடிச்சுதான் இருக்கு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் மாயை நம்மள நன்னா பிடிச்சுதான் இருக்கு. சொன்னத்தினால மாத்திரம் மாயை மித்யா ஆயிடுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். ஜயாச்சே அந்தரி ஞான நாஹி ஓலக்கிலே சஜ்ஜன ஜயாச மாயா மித்யா பான சத்யச்சி வாட்டே. அந்தரி அப்படின்னா இங்க அர்த்தம் கேப், டிஃபரன்ஸ். ஜயாச்சே அந்தரி ஞான, எவனுக்கு ஞானத்துக்கிட்டேந்து பகுதூரமோ எவனிடத்துல ஞானம் இல்லையோ, நாஹி ஓலக்கிலே சஜ்ஜன
எவன் சாதுக்களையும் சஜ்ஜனங்கள், எவனுக்கு சாதுக்களுடையவும் சஜ்ஜனங்களுடைய சங்கமும் கிடைக்கலையோ, தயாச மாயா வித்யாபான சத்தியச்சீவாட்டே, அவனுக்கு இந்த லோகத்தை பார்த்தா மாயைன்னு தோணல, அவனுக்கு இந்த லோகத்தை பார்த்தா பொய்ன்னு தோணவும் இல்லை. இந்த லோகம் பொய்ன்னு சொல்ற ஞானம் இருக்கே, அந்த ஞானம் தான் அவனுக்கு பொய்யா தோன்றது. ஜெகன்மித்யா அப்படிங்கிற ஞானம் தான் தப்பான ஞானம்னு அவனுக்கு தீர்மானமா மனசுக்கு தோன்றது. அப்படியும் இருக்கானே, அது மாதிரி ஒரு ஆள் இந்த லோகத்தை ஜீவிச்சுட்டு இருக்கானே. அப்ப என்ன ஆகிறது, எவன் இந்த லோகத்தை மித்தியேன்னு நினைக்கிறானோ அவன் இந்த லோகத்தை மித்தியேன்னு நினைக்கிறான். எவன் இந்த லோகத்தை சத்தியம்னு நினைக்கிறானோ அவன் இந்த லோகம் சத்தியமா இருக்கு. ஜேனே ஜைசா நிச்சயே கேலா, அவன் மனசுல எந்த நிச்சயத்தை பண்ணிட்டு இருக்கானோ தயாசி தைசாச்சி பலாலா. நீ இந்த லோகத்தை பார்த்து மித்தியை நினைச்சுண்டு அதை அனுசரிச்சுட்டு இருக்கியானா இந்த லோகம் உனக்கு மித்தியா தென்படுறது. நீ இந்த லோகத்தை பார்த்து சத்தியம் அப்படின்னு அனுசரிச்சுட்டு இருந்த யாரும் உனக்கு இந்த லோகம் சத்தியமா தென்படும். எல்லாம் அவாவா ஹிருதயத்தை பிரமாணம் பா, அவன் மனசுதான் பிரமாணம். மனசுக்கு என்ன தோன்றதோ அது மாதிரி இந்த லோகம் உனக்கு இருக்கும். நீ இந்த லோகத்தை பொய் நினைச்சா அந்த லோகம் உனக்கு பொய்யா தோணும். நீ இந்த லோகத்தை சத்தியம் நினைச்சா அந்த லோகம் உனக்கு சத்தியமா தோணும். பாஹே தோச்சி திசே பிம்பலா தைசி மாயா, மாயைங்கிறது அப்படிதான். அவன் எந்த திருஷ்டிகோணத்தோட இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறானோ அவனுக்கு அது மாதிரி இந்த பிரபஞ்சம் தர்சனம் கொடுக்கும். இதுதான் மாயா அப்படின்னு சில பேர் சொல்றான். ஏகமனத்தி மாயா காய்ச்சி. இன்னொருத்தன் சொல்றான் மாயையா, என்ன மாயை, மாயைங்கிறதே கிடையாது. ஆஹேதே சர்வ பிரம்மச்சி, எல்லாமே சர்வமும் பிரம்மம் தான். நான் உனக்கு ஒரு உபமானம் சொல்றேன், அப்ப நான் புரியும் நான் சொல்றது. மாயங்கிறதுல ஒண்ணும் கிடையாது அப்படின்னு உபமானம் வேற. திஜலியா விகுரலியா கிருதாச்சி ஐக்கியதானமோடே. நெய் இப்போ காய்ச்சின நெய் எப்படி இருக்கு, ஓடுறது கையில வச்சா. அப்படியே வச்சிருந்தா என்ன ஆகிறது, உறைஞ்சு விடுறது. இப்போ காய்ச்சி உருக்கின நெய்யும் உறைஞ்சு இருக்கக்கூடிய நெய்யிலும் வித்தியாசம் உண்டான்னு. உறைஞ்சு இருக்கிற நெய் பார்க்கறதுக்கு ஒரு விதமா இருக்கு, உருகி இருக்கிற நெய் பார்க்கறதுக்கு ஒரு விதமா இருக்கு. ஆனா ரெண்டு நெய் நெய் தானே. திஜலியா அப்படின்னா உருக்கினது, விகுரலியா அப்படின்னாக்கா உறைஞ்சது, கிருதாச்சி நெய் ஐக்கியதானமோட. உருக்கின நெய் உறைஞ்சத்தினால நெய்யுடைய தன்மை போகாது, உறைஞ்ச நெய்யை திரும்பி உருக்கினாலும் நெய்யுடைய தன்மை போகாது. நெய்யுடைய தன்மை இருந்துட்டே தானே இருக்கும். அது மாதிரி பிரம்மம் உருக்கி இருக்கிற நெய் மாதிரி இருக்கு பிரம்மம். சுத்த பிரம்மம், நிர்குண பிரம்மம். உறைஞ்ச நெய் மாதிரி இருக்கு இந்த பிரபஞ்சம். அது உருக்கினான உறைஞ்சான பிரம்மம் பிரம்மம் தானேயா. அது மாதிரி அதனால இங்க மாயை அப்படிங்கிற கொஸ்டினே கிடையாது. ரெண்டும் சத்தியம் தான், ரெண்டும் பிரம்மம் தான், சர்வம் பிரம்மம் அப்படிங்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்றார் ஏகமனத்தி சர்வ பிரம்ம ஹே நகலே ஜயாச வர்ம தயாச்சே அந்தரீச்சா பிரம்ம கேலானாகி. சர்வமும் பிரம்மம் அப்படிங்கிற ஞானம் எவன் ஹிருதயத்துல இல்லையோ, எவன் இதை தெரிஞ்சுக்கலையோ, சர்வ பிரம்ம ஹே நகலே ஜயாச வர்ம, எவன் இதை தெரிஞ்சுக்க முடியலையோ, தயாச்சே அந்தரீச்ச பிரம்ம, அது மாதிரி அவனுக்கு தெரிஞ்சுக்க முடியலையோ அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பிரமை இன்னும் நகரல அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கலாம். ஏகமனதி ஏகச்சி தேவ. உடனே இதுக்கு பிரத்தியா ஒருத்தர் சொல்றார், என்னப்பா சர்வம் பிரம்மம் சொல்ற? பிரம்மம்ங்கிறதே ஒண்ணுதான். ஏகச்சி தேவ ச ஏகஹா தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்னு எப்ப நம்ம வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்லித்தோ, தே தே கைச்சே ஆணிலே சர்வ, சர்வங்கிற சப்தம் எங்கேருந்து வந்தது போ? சர்வ பிரம்மம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருந்து எல்லாமே பிரம்மம் அப்படின்னு சொல்ல வர. அப்ப நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ஒத்துக்க வேண்டி வந்துருமே. அப்ப பிரம்மத்தை தவிர ஒண்ணு இருந்து அதுவும் பிரம்மம்னு சொல்றதா? அது எப்படி? சர்வ பிரம்மம் ஹே அபூர்வ ஆச்சரியவாட்டே. சர்வ பிரம்மங்கிறது எப்படி முடியும்? அத்விதீயமாக இருக்கே பிரம்மம். பிரம்மம் எப்போ அத்விதீயமோ
பிரம்மம் எப்போ ஏக்கம் தானோ அப்புறம் சர்வம்னு சொல்றதுக்கு இன்னொன்னு இருந்தா தானே சர்வம் சொல்றதுக்கு. அதனால சர்வ பிரம்மம் அப்படின்னு சொல்றதே தப்பு. ஏகபனதி ஏகசி खरे आनुही नाही दुसरे सर्व ब्रह्म येणे प्रकारे सहज चीज झाले. அதனால சத்வஸ்துவாக பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் ஒண்ணுதான் அப்படிங்கிறது சத்தியம். அதை தவிர ரெண்டாவது கிடையவே கிடையாதுங்கிறதும் சத்தியம்தான். அதனால எதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதோ எல்லாமே அந்த இருக்கக்கூடிய ஒரு பிரம்மம் தான் பலதாக நம்மளுக்கு தென்படுறது. அப்படிங்கிறார் அவர். சர்வ பிரம்ம ஏனே பிரகாரே சகஜ சீஜாலே. அப்ப எல்லாமே அந்த பிரம்மம் தான் தானோ, பிரம்மம் தான்னா அப்புறம் எதையும் ப்ரூவ் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. சர்வ மித்யா ஏகசரே உருளே தேச்சி பிரம்மகரே ஐசி வாக்கிய சாஸ்திராதாரே போலித்தி ஏக. இன்னொருத்தர் என்ன சொல்றார், நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, எல்லாம் மித்யை தான், ஆனா மாயையுடைய பிரபாவத்தினால எல்லாம் தெரியறது நம்மளுக்கு பலதாக. இதெல்லாமே நாசம் அடையக்கூடியதுதான். எல்லாமே நாசம் அடைஞ்சு 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 கடைசியில எல்லாம் நாசமானதுக்கு அப்புறம் நாசம் அடைய முடியாம இருக்கக்கூடிய எந்த வஸ்துவோ மிஞ்சறதோ அது பிரம்மம். சர்வமித்யா ஏகசரே உருளே தேச்சி பிரம்ம. உருளேனா மிஞ்சறது, எல்லாம் மித்யை. தப்புன்னு எல்லாம் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம், மித்யை மறைஞ்சதுக்கு அப்புறம் மறையவே மறையாம இருக்கக்கூடிய ஒரு வஸ்து ஒண்ணு இருக்கும், உருளே. அதுதான் மிஞ்சும், அது உண்மையான பிரம்மம். அதுதான். இது நான் சொல்லல, சாஸ்திரங்கள் சொல்றது அப்படிங்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன சொல்றார், ஆலங்கார ஆணி சுவர்ண தேதேனாகி பின்னபண ஆட்டா ஆட்டி வேர்த்த சீன மனத்தி ஏக. ஒரு தங்க வளை, ஒரு தங்க மூக்குத்தி, தங்க செயின், அலங்காரங்கள் இதெல்லாமே. செயினை பண்ணினாலும் தங்கத்தினால பண்ணிருக்கு, வளைய பண்ணினாலும் தங்கத்தினால பண்ணிருக்கு, மூக்குத்தி அடிகை எதை பண்ணினாலும் தங்கத்தினால பண்ணிருக்கு அலங்காரம். தங்கம் வெறும் கட்டி தங்கமா இருந்தான, அலங்காரம் பண்ணின ஒரு வஸ்துவா இருந்தான தங்கம் தங்கம் தானே. தங்கத்துடைய தன்மை தங்கமா தங்க கட்டியா இருக்கும் பொழுதும் அதோடைய தன்மை மாறல, அது அலங்காரமாக பண்ணின பொழுதும் இந்த தங்கமாக இருக்கக்கூடிய தன்மை மாறல. தேத்தே நாகி பின்னப்படம், ரெண்டும் தங்கம் தான், கொஞ்சம் கூட அதுல மாற்றம் கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. அலங்காரம் பண்ணினத்தினால தங்கத்துடைய ஒரு மாத்து குறைஞ்சதுன்னு கிடையாது, அலங்காரம் பண்ணாதத்தினால தங்கத்துடைய மாத்து குறைவோ அதிகமோங்கிறதும் கிடையாது. ரெண்டுத்திலையும் தங்கம் அப்படிங்கிற வேல்யூவை பார்க்கும்போது ரெண்டுத்திலையும் தங்கம்ங்கிற வேல்யூ சேம் தான். 10 கிராம் தங்கம் 10 கிராம் கட்டியா இருந்தானே, 10 கிராமான ஒரு மூக்குத்தியா இருந்தானே, ரெண்டுத்துக்கும் வேல்யூ ஒரே வேல்யூ. தங்க கட்டி இப்ப மூக்குத்தியோட ரூபத்தை தெரியறது, அவ்வளவுதான். அது மாதிரி தங்க கட்டியாக இருக்கக்கூடியது பிரம்மம். இப்பேற்பட்ட விவிதமான அலங்காரங்கள் இருக்கே, இந்த அலங்காரமாக இருக்கிறது அதுடைய சிருஷ்டி. ரெண்டுமே ஒண்ணுதான். இது அலங்காரமா தெரிஞ்சது, அது கட்டியா தெரிஞ்சது. அது மாதிரி தேத்தே நாகி பின்ன பண்ண, தங்கம் அப்படிங்கிற தன்மைக்கு எப்பேற்பட்ட பின்னமும் ஆகாம அப்படிக்கு அப்படியே இருக்கும். அப்படின்னு இருக்கும் பொழுது ஆட்டா ஆட்டி வேர்த்த சீன மனத்தை ஏக்க. அனாவசியமா போய் இதை போய் சத்தியம் சொல்லுவானே, அதை போய் மித்தியான்னு சொல்லுவானே. வரும் கட்டியா இருக்கும் பொழுது பிரம்மமாக இருக்கிறதும் சத்தியம்தான். அந்த கட்டித்தங்கம் இப்பேற்பட்ட சிருஷ்டியாக அலங்காரம் இருக்கும் பொழுதும் பிரம்மம் தான். அப்போ இந்த சிருஷ்டியும் சத்தியம், சிருஷ்டி இல்லாம இருக்கக்கூடிய நிலையில பெரும் பிரம்மமாக இருக்குமே அதுவும் சத்தியம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அருமையா இருக்கு இந்த விஷயமே. இது மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய பலவிதமான அபிப்பிராயங்கள், ஒவ்வொருத்தர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகள், இது எல்லாத்தையும் இப்படி அடிக்கிண்டு வந்தார் சமர்த்த ராமதாசர். இன்னும் சில விஷயங்களை சொல்ல போறார் இந்த சமாசத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி. அதை நாளைக்கு சபடம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.
जय जय राम श्री राम जय जय राम श्री राम जय जय राम हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम 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 हरे हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम 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 हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम